Hi friends, welcome to CNR English Academy. இன்னைக்கு வீடியோவில் thumbnail பார்த்துருப்பீங்க. UGTRB அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் ஃபார் இங்கிலீஷ்க்கு ஓவராலாக எவ்வளோ Q&A அப்படின்னு சொல்லி ஸோ தட் உங்களுக்கு அப்போவே ஒரு ஐடியா வந்திருக்கும் இது டெஸ்ட் பேட்ச் ரிலேட்டடான வீடியோ அப்படின்னு சொல்லி. டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் இந்த மாதிரி டெஸ்ட் பேட்சை கண்டக்ட் பண்ணுறோம், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படி கிடையாது. ஸோ அப்போது எப்படி நீங்கள் டிசைன் பண்ணியிருக்கீங்க, ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டால் UGTRB இங்கிலீஷுக்கு, அதாவது டெட் எக்ஸாம் பேப்பர் 2ல் கிளியர் பண்ணவங்க, ஆல்ரெடி இப்போ எக்ஸாம் எழுதி மார்க்ஸ் எடுத்தவங்க, நீங்களே ஏற்கனவே கேல்குலேட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அவங்களுக்கான அப்பாயின்மெண்ட் எக்ஸாமுக்கான டெஸ்ட் பேட்டர்ன்ஸு ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி ஒரு 3 பேட்டர்னாக நம்ம இந்த UGTRB எக்ஸாமை கொண்டு போகிற பிளான் இருக்குது. அதாவது UGTRB அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் அப்படின்னு சொல்லும்போது PGTRB போல் நமக்கு ஜிகேஓ சைக்காலஜியோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஆஸ் ஃபார் அஸ் டீச்சர்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும், ஃப்ரெஷர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்காக இந்த ஆடட் இன்ஃபர்மேஷன். 150 மதிப்பெண்களுக்கு உங்களுக்கு சிலபஸ் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அதிலிருந்து மட்டும்தான் கேள்விகள் கேட்பாங்க. ஸோ அதில் நீங்கள் எந்த அளவுக்கு மேஜரில் மட்டும்தான் உங்களுக்கு எக்ஸாம், சைக்காலஜியோ ஜிகேவோ எதுவும் கிடையாது. இந்த 150க்கு நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அது உங்கள் கட் ஆஃப். அதுக்கு முன்னாடி தமிழ் எலிஜிபிலிட்டி, இந்த 2 ஸ்டெப்ஸு தான் நமக்கு இருக்கும். 2 ஸ்டெப்ஸ்ன்னு சொல்லும்போது எல்லாமே ஒரே கொஸ்டின் பேப்பரில் தான் வந்துடும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு பார்ட் ஏல தமிழ் எலிஜிபிலிட்டி, பார்ட் பியில் பார்த்தீங்கன்னா மேஜர் வரும். ஸோ இதுதான் பேட்டர்ன். அப்போது 3 டைப்ஸ் அப்படின்னு சொல்லும்போது CNR இங்கிலீஷ் அகாடமியில் UGTRB இங்கிலீஷ்க்கு ஒன்லி டெஸ்ட் பேட்ச் அவைலபிளாக இருக்குது. அதாவது நம்ம டெஸ்ட் கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் வேணும், யூனிட் வைஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒன்லி டெஸ்ட் பேட்ச் அவைலபிளாக இருக்குது. அதாவது மெட்டீரியல்ஸ் எதுவும் கிடையாது, ஒன்லி டெஸ்ட் பேட்ச் ஃபார் 10 யூனிட்ஸ். எத்தனை டெஸ்ட்டு? ஓவராலாக உங்களுக்கு 30 டெஸ்ட்டு வரும். ஒரு யூனிட்டுக்கு 3 டெஸ்ட்டு, அப்படி இல்லைன்னு சொன்னால் 4 டெஸ்ட்டு, டிபெண்ட்ஸ் அப்பான் த யூனிட்ஸு. ஏன்னா எல்லா யூனிட்டுமே ஒரே மாதிரி கிடையாது, எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஒரே டாபிக் இருக்காது. லென்த்தில் சொல்கிறேன். ஒரு டெஸ்ட்டுக்கும் பார்த்திங்கன்னா 150 கேள்விகள் இருக்கும், MCQs டைப்பில் இருக்கும். எப்படி நம்ம எக்ஸாம்ஸ் அட்டென்ட் பண்ணுறோமோ அதே போல் இருக்கும், வித் ஆன்சர்ஸோட. சண்டே ஈவினிங் 6 PM இந்த டெஸ்ட்டு டைமிங்ஸு. ஆல்ரெடி நம்ம 3 யூனிட்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், அதில் ஜாயின் பண்ணி டீச்சர்ஸ் அதை ப்ரொலாங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு டைப்பு. செகண்ட் டைப்பு பார்த்திங்கன்னா வித் மெட்டீரியல்ஸோட. அதுக்கு முன்னாடி டெஸ்ட் பேட்ச் மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ₹3,499 கோட் பண்ணியிருக்காங்க. வித் மெட்டீரியல்ஸோடு ஜாயின் பண்ணணும், எங்களுக்கு மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஓவராலாக எல்லா யூனிட்ஸுக்குமே உங்களுக்கு மெட்டீரியல்ஸோடு வந்துடும். அதாவது மெட்டீரியல்ஸை ஃபுல்லாக அனுப்ப மாட்டாங்க, அந்த வாரத்துக்கு என்ன டெஸ்ட்டோ அதுக்கான மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு வந்துடும். சண்டே டெஸ்ட்டு வரும்னு சொன்னேன் இல்லைங்களா, சண்டே டெஸ்ட்டு முடிஞ்ச உடனே மறுநாள் மண்டே ஈவினிங் பார்த்திங்கன்னா 7 o'clock மறு வாரத்துக்கான, அதாவது அந்த வீக் சண்டேக்கான மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு அனுப்பிடுவாங்க. அந்த மெட்டீரியல்ஸை படித்து நீங்கள் டெஸ்ட்டு எழுதிக்கலாம். இந்த டெஸ்ட் பேட்ச் அண்ட் தென் வித் மெட்டீரியல்ஸ்க்கு ரெண்டுத்துக்குமே பார்த்திங்கன்னா 1000 தமிழ் எலிஜிபிலிட்டி உங்களுக்கு அப்சல்யூட்லி ஃப்ரீயாக வந்துடும். இதுக்கு முன்னாடி நடந்த PYQ உங்களுக்கு வந்துடும். அதே போல் தமிழ் எலிஜிபிலிட்டி PYQ இருக்குது இல்லைங்களா, ஃபஸ்ட்டு நடந்த BEOலேருந்து, UGTRBயிலேருந்து, SGTலேருந்து, லேட்டஸ்ட்டாக நடந்த PGTRB வரைக்கும் தமிழ் எலிஜிபிலிட்டி கேள்விகள், அந்த PDF-ம் உங்களுக்கு வந்துடும் வித் ஆன்சர்ஸோட. இது எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் குரூப் க்ரியேட் பண்ணி அதில் தான் உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. PDFs உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க, வித் ஆன்சர்ஸுமே சென்ட் பண்ணுவாங்க. நீங்கள் உங்களோட ஆன்சர்ஸை செக் பண்ணிக்கலாம். ஒன்லி டெஸ்ட் பேட்சுக்கு ₹3,499 கோட் பண்ணியிருக்காங்க. வித் மெட்டீரியல்ஸோட பார்த்திங்கன்னா 4,999 கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன்லி டெஸ்ட் பேட்ச் 3,499, வித் மெட்டீரியல்ஸ் 4,999. சரிங்களா. அண்ட் கம்மிங் டு த பார்ட் ஆஃப் நியூ Q&A சீரீஸ். இது என்றைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23rd November கம்மிங் சண்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதில் ஒரு சில டிஃப்ரென்சியேஷன்லாம் கொண்டு வந்திருக்கோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நம்ம சொன்னது வீக்லி ஒன்ஸ் 150 டெஸ்ட் பேட்சுக்கு 150 MCQs. ஏற்கனவே நம்ம டாபிக்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து கொடுத்து தான் படிக்க வச்சுட்டு வரோம். இருந்தாலும்
எல்லாராலையும் அடிக்க முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ தட் இந்த டைப் பார்த்திங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி தம்ப்நெயிலில் பார்த்தது போல் எவ்வளோ ஓவரால் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் இருக்கும் உங்களுக்குன்னா 17,000 வரும் ஓவராலாக. அதாவது யூஜிடிஆர்பியில் இருக்கக்கூடிய 10 சிலபஸ்க்குமே Q&A டைப்பில் வந்து உங்களுக்கு வரும். டெய்லி 100 Q&A. டெய்லி மார்னிங் பார்த்திங்கன்னா 5 AM டாபிக் வைஸ் ஃபஸ்ட்டு யூனிட்டில் ஃபஸ்ட்டு டாபிக் த ஏஜ் ஆஃப் சாசர் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, அதில் 100 கேள்வி. செகண்ட் வந்து த ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியர், அதில் 100 கேள்வி. அடுத்தடுத்த நாட்களில் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஐ மீன் டெய்லி 100 கேள்விகள் மற்றும் பதில்கள். டெஸ்ட் பேட்சில் உங்களுக்கு MCQஸாக வரும். இங்கே பார்த்தீங்கன்னா கொஸ்டின் வித் ஆன்சர், ஒரு கேள்வி இருக்கும் அதோட பதில். சரி, இந்த கேள்வி பதில்லாம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு யூனிட்டில் டிஃப்ரெண்ட் ஜான்ராக இருக்குது. போயம் இருக்குது, ப்ரோஸ் இருக்குது, ட்ராமா, நாவல், ஃபிக்ஷன் அப்படி இருக்கும் இல்லைங்களா. ஸோ அது வந்து அந்த 100 கேள்விகளில் ஆத்தர் இன்ஃபோ, அஃப்கோர்ஸ் ஏஜ் ஆஃப் பார்னு, அவருக்கு ஏதாவது நிக் நேம்ஸ் இருந்ததுன்னா அந்த நிக் நேமு, வேறு ஆத்தரோடு அவங்க தொடர்பு படுத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் இருந்தால், ஒருவேளை அந்த கேள்விகள் ஏற்கனவே வேறு ஏதாவது எக்ஸாம்ஸில் ரிப்பீட்டடாக இருந்ததுன்னா அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த கேள்வி இருக்கும். அதே போல் சிலபஸில் கொடுத்துருக்கக்கூடிய ரெஃபரன்ஸ் புக் இருக்கும் இல்லைங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் யூஜிடிஆர்பியில் ஃபஸ்ட் யூனிட்டுக்கு ஹட்சனும் ராமச்சந்திர நாயரும் கொடுத்துருப்பாங்க. யூனிட் 1க்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய கேள்வி பதில்கள் அதிலிருந்து வரும். பிரத்யேகமாக ஃபஸ்ட்டு யூனிட்டுக்கு பார்த்திங்கன்னா ராமச்சந்திர நாயருக்கும் ஹட்சனுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். ஏன்னா உங்களுக்கு ரெஃபரன்ஸ் புக்கே அதுன்னு சொல்லியிருக்கிறதுனால நீங்கள் தனியாக போய்ட்டு ரெஃபரன்ஸ் எடுத்து படிக்க முடியல, நாங்கள் ஜாபில் இருக்கோம், கஷ்டமாக இருக்குது ப்ரிப்பரேஷனுக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்து டெட்டுக்கு அந்த மாதிரி நிறைய டீச்சர்ஸ் ஸ்கூல் போயிட்டே கிளியர் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால் இன்னுமுமே அவங்களுக்கு எவ்வளோ ஈஸி பண்ணலாம் எக்ஸாமுக்கு அப்படின்றதுக்காக தான். டெட் வந்து ஒரு எலிஜிபிலிட்டி அண்ட் இது அப்பாயின்மெண்ட் அப்படின்றதுனால மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் எடுக்கிறீங்களோ அதுதான் உங்கள் டெஸ்டினி. இவ்வளோ மார்க்ஸ் அப்படின்றது கிடையாது. அண்ட் உங்கள் கட் ஆஃபை நிர்ணயிக்க போகிறது நீங்கள் மட்டும்தான். அதனால தான் எந்த அளவுக்கு நோக் அண்ட் கார்னரில் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கணுமோ அதற்கான முயற்சி தான் எல்லாமுமே. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு யூஜிடிஆர்பி எக்ஸாம்ஸ் தான் நடந்திருக்கு. அதுக்கு போஸ்டிங்ஸ் கொடுத்துட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா கொடுத்துட்டாங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக டீச்சர்ஸ் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தீஸ் ஆர் ஆல் த பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபார் ஃப்ரெஷர்ஸ். இதெல்லாம் ஆல்ரெடி தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்களுக்காக இந்த இன்ஃபர்மேஷன். ஸோ கேள்விகள் உங்களுக்கு அப்படி தான் இருக்கும். அதே போல் அதுக்கப்புறம் டாபிக் இம்பார்ட்டன்ஸு, ஒருவேளை இந்த தலைப்பு வந்து வேறு யாராவது ஆத்தர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்களா, அது போல் போயம்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வரக்கூடிய ரைம் ஸ்கீம்ஸு, பொயட்டிக் டிவைஸு, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஒரு எவ்வளோ ஸ்டான்ஸாக இருக்குது, சென்ட்ரல் ஐடியா என்ன, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இந்த 100 Q&Aல இருக்கும். அண்ட் அதோட டீட்டெயில்ஸ் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க ஸ்க்ரீனில். ஸோ ஓவராலாக மேஜருக்கு பார்த்தீங்கன்னா 10 யூனிட்டுக்குமே 14,600 Q&A ஓவராலாக உங்களுக்கு வந்து கவர் ஆகுது. அதாவது 146 டாபிக் வருது ஃபஸ்ட் யூனிட்லேருந்து 10th யூனிட் வரைக்கும். ஸோ 146 டாபிக் அப்படின்னு சொல்லும்போது 14,600 கேள்விகள் மற்றும் பதில்கள். பர் டாப்பிக்கு வந்து 100 Q&A டெய்லி அட் 5 AM காலையில் 5 மணிக்கு வந்து உங்களுக்கு வந்துடும் டெய்லி. நீங்கள் அந்த 100 கேள்விகளை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஸ்கெடியூலையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஆல்ரெடி உங்களுக்குன்னு ஒரு ஸ்கெடியூல் இருக்கும் இல்லையா. எனி ஆஸ்பிரண்ட், எனி எக்ஸாம் நீங்கள் தனியாக ஒரு அகாடமியில் ஜாயின் பண்ணுறது அப்படியே இருந்தாலும் செல்ஃபாக நீங்கள் ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணுவீங்க இல்லைங்களா. அப்படி நீங்கள் உங்களோட ஸ்கெடியூலை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இதில் டெய்லி 100 கேள்வி. அப்போ என்ன ஆகும், 10 நாளில் உங்களுக்கே தெரியாமல் ஃபஸ்ட் யூனிட்டு நீங்கள் முடிச்சிருவீங்க. எப்படி ஃபஸ்ட் யூனிட் முடியும்? ஃபஸ்ட் யூனிட்டில் மொத்தம் இருக்கிறது பார்த்திங்கன்னா 10 டாபிக் தான். ஸோ ஒரு டாப்பிக்கு 100 கேள்வி அப்படின்னு சொன்னால் 10 டாப்பிக்கு 1000 கேள்வி 10 நாளில் உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் முடிச்சிருவீங்க. நான் சொன்னது போல் 100 கேள்விகள் பதில்கள் அப்படின்னு சொல்லும்போது அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் கிராஸ்ப் பண்ணிடுவீங்க. ஓகே, இப்போ வந்து எங்களுக்கு வந்து டெஸ்ட் ப்ராக்டிஸ் இருக்கணும் இல்லையா. Q&Aவே பார்த்துட்ருக்குறோம் அப்படின்னா எங்களுக்கு டெஸ்ட் ப்ராக்டிஸ்க்கு எப்படி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கான இன்ஃபோ தான் இது. யூனிட் வைஸ் டெஸ்ட்டுமே நம்ம கவர் பண்ணுறோம். ஒரு யூனிட் முடியுது 100 கேள்விகளாக கொடுத்து இந்த அன்னைக்கு காலையில், இப்போது ஃபஸ்ட் யூனிட் இன்றைக்கி காலையில் முடிஞ்சிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். லாஸ்ட்டு டாபிக் ஃபஸ்ட் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா த ப்ரெசன்ட் ஏஜ்னு இருக்கும் இல்லையா, கண்டெம்போரரி முடிஞ்ச உடனே மறுநாள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு யூனிட் இருக்கு இல்லையா அதிலிருந்து 100 MCQs
சரிங்களா. உங்களுக்கு ஒரு ரிவிஷன் போலவும் இருக்கும். அது ஒரு 100 MCQs அதுலேருந்து கொடுத்துருவோம். மறுநாள் அதே 5 மணிக்கு உங்களுக்கு வந்துடும். அப்போது 10 யூனிட்டுக்கும் தனித்தனியாக ஒரு யூனிட் டெஸ்ட் இருக்குது. 10 யூனிட் டெஸ்ட் வரும். நல்லா புரிஞ்சுக்கணும், ஓவரால் யூனிட் டெஸ்ட் கிடையாது. ஒரு யூனிட் முடிஞ்சது உடனே ஒரு யூனிட் வைஸ் டெஸ்ட்டு. ஒரு யூனிட் முடிஞ்ச உடனே யூனிட் வைஸ் டெஸ்ட்டு. அண்ட் இதோட டியூரேஷன் பார்த்திங்கன்னா 4 months அரௌண்டு வருது. 140 days ப்ளஸ் அப்படின்னு வரும்போது 4 months வருது. நீங்கள் நினைக்கலாம், நமக்கு வந்து டிசம்பரில் தானே கொடுத்துருக்காங்க டென்டேட்டிவ் மந்த் அப்படின்னு சொல்லி ஆனுவல் பிளானரில். இப்போ வந்து நடந்திருக்கக்கூடிய டெட் எக்ஸாம் அதோட ரிசல்ட் வந்து அந்த ரிசல்ட்டுக்கு அப்புறமா தான் நமக்கு வந்து UGTRB கண்டக்ட் பண்ணுவாங்க. அப்போது மினிமம்னாலும் நமக்கு பார்த்திங்கன்னா டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷனுக்கும் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கும் 3 months கேப் இருக்கும். எக்ஸாக்ட்லி 90+ days இருக்கும். இப்போவே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் ரொம்ப சீக்கிரமாக வந்தாலும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளானை ஸ்கெடியூல் பண்ண முடியும். டெய்லி 100 questions அப்படின்றது பார்த்திங்கன்னா டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படுத்தி நம்ம வந்து போர்ஷன்ஸை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கலாம். நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் எடுத்த உடனே நிறைய கேள்விகள், நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் படித்து ஒரு சர்டன் பீரியட் போனதுக்கப்புறமா நமக்கு ஒரு போர்டமோ ஒரு மொனாட்டனஸோ க்ரியேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு மெத்தடு. ஸோ டெய்லி ஒரு 100 கேள்விகள் அப்படி படிச்சுட்டே வரும்போது அதையே நம்ம யூனிட் டெஸ்ட்டும் நம்ம எழுதி பார்க்கும்போது நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிரும் யூனிட் வைஸ். அப்போ 10 யூனிட்டுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் கண்டினியூஸாக நல்ல கன்சிஸ்டன்ட் நடக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களோட ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து கண்டிப்பாக உங்களோட மார்க்ஸ் அந்த இன்ஃபோவை சொல்லும். ஸோ நான் ஏற்கனவே சொன்னது போல் தமிழ் எலிஜிபிலிட்டி ஒரு 1000 Q&A வந்துடும். இந்த Q&A உங்களுக்கு எதுலேருந்து கவர் ஆகுதுன்னா 6th standardலேருந்து 12th வரைக்கும் கவர் ஆகும். 9th 10th நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். அண்ட் ப்ரீவியஸ் UGTRB PYQ வந்து ஒரு 150. ஏன்னா அது ஏற்கனவே நடந்தது ஒரே ஒரு எக்ஸாம் தான் இல்லைங்களா. அதனால் அந்த 150 அந்த மாடல் நீங்கள் பார்க்கணும். அதே போல் தமிழ் எலிஜிபிலிட்டி இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 4 தமிழ் எலிஜிபிலிட்டி எக்ஸாம்ஸ் நடந்திருக்குது. ஃபஸ்ட்டு BEO, SGT, UGTRB அண்ட் தென் PGTRB. இந்த 4 பேப்பருமே அந்த கேள்விகள் தமிழ் எலிஜிபிலிட்டியில் எப்படி கேள்விகள் கேட்டிருக்காங்க அதுக்காகவே உங்களுக்கு அந்த PDFும் அதோட ஆன்சர்ஸுமே உங்களுக்கு வந்துடும். ரொம்ப ரொம்ப முக்கியம். மேஜர் நீங்கள் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அதே போல் தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு வந்து ரொம்பவே நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அப்போது எந்தெந்த மாதிரி கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்க்கணுன்றதுக்காக தான் இந்த PDFஸும் உங்களுக்கு வந்துடும். அண்ட் இந்த ஸ்கெடியூல் பார்த்திங்கன்னா 23rd November இந்த சண்டே வந்து ஸ்டார்ட் ஆகுது. மார்னிங் 5 AM. ஒருவேளை நீங்கள் இந்த வீடியோவை வந்து லேட்டாக பார்க்குற சூழ்நிலை இருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்றைக்கு ஜாயின் பண்ணுறீங்களோ அதுக்கு முன்னாடி நாள் வரைக்கும் நடந்த எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு அனுப்பிடுவாங்க. ஒருவேளை நீங்கள் ஒரு 10 daysக்கு அப்புறம் ஜாயின் பண்ணுறீங்க, 15 days, 20 days, வாட் எவர் இட் மேபி நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி நடந்தது இல்லைங்களா, அத்தனை PDFஸுமே உங்களுக்கு உடனே அனுப்பிடுவாங்க. அதை பற்றி உங்களுக்கு ப்ராப்ளம் வேண்டாம். இது வரைக்கும் என்ன நடந்ததோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு ஷேர் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களை குரூப்பில் ஆட் பண்ணிவிடுவாங்க. ஸோ இது ஒரு பெய்டு பேட்ச் அப்படின்றதுனால 4999 வந்து கோட் பண்ணியிருக்கோம். வழக்கம் போல் UPI பேமெண்ட் மெத்தட், கூகுள் பே ஆர் ஃபோன்பே, பேடிஎம் எதில் வேணாலும் நீங்கள் பே பண்ணலாம். பே பண்ணுற நம்பர் பார்த்தீங்கன்னா 9894955307 அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் பே பண்ணிவிட்டு அதோட ஸ்க்ரீன்ஷாட்டையும் இதே சேம் நம்பருக்கு நீங்கள் அனுப்பும்போது உங்களை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிப்பாங்க. அண்ட் தென் அஃப்கோர்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ UGTRB இங்கிலீஷ்க்கு ரிலேட்டடாக பார்த்திங்கன்னா 3 types ஆஃப் டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறோம். ஒன்லி டெஸ்ட் பேட்ச் ஒன்று, டெஸ்ட் பேட்ச் வித் மெட்டீரியல் ஒன்று, அது இல்லாமல் Q&A சீரீஸ் ஒன்று. 3மே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் இருக்கும். அண்டு இது 3மே ஒன்றுத்தோட ஒன்று ரிலேட்டே ஆகாது. அதே போல் உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், ஏற்கனவே நீங்கள் CNR இங்கிலீஷ் அகாடமி ஆஸ்பிரண்ட் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கன்செஷன் இருக்குது. ஆல்ரெடி நீங்கள் டெட் பேட்சில் இருக்கீங்க, டெட் பேப்பர் 2ல் இருக்கீங்க, SGTயில் இருக்கக்கூடிய UG டீச்சர்ஸு, அதே போல் UGTRB டெஸ்ட் பேட்சஸில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸு, PGTRBயில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ், அண்ட் தென் BOவில் இருக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸு, நீங்கள் யாராக இருந்தாலும் ஆல்ரெடி நீங்கள் வந்து CNR இங்கிலீஷ் அகாடமியில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க உங்களோட டெஸ்ட் பேட்சஸ்ஸு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு கன்செஷன் இருக்குது. அண்ட் இந்த இன்ஃபர்மேஷன்ஸு, இந்த கன்செஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களோட குரூப்பில் உங்களுக்கு ஷேர் ஆகிடும். நீங்கள் எதில் ஜாயின் பண்ணுறதா இருந்தாலும், அதாவது டெஸ்ட் பேட்சாக இருந்தாலும் சரி, வித் மெட்டீரியலில் ஜாயின் பண்ணுறதா இருந்தாலும், அதே போல் Q&A சீரீஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதா இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கன்செஷன் கொடுப்பாங்க. அந்த டீட்டெயில்ஸையுமே நீங்கள் வந்து
வழக்கம் போல் உங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கேட்டுக்கலாம். உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இது வரைக்கும் யூஜிடிஆர்பி அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் ஃபார் இங்கிலீஷ்க்கு 3 டைப்ஸ்க்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம வந்து எந்தெந்த ஃபார்மேட்டில் எப்படி டெஸ்ட்டு Q&A கண்டக்ட் பண்ணுறோம், இந்த எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கோம் நம்புகிறோம். இதுலேயும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னு சொன்னால் வழக்கம் போல் உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே போல் இதே வாட்ஸ்அப் நம்பருக்குமே நீங்கள் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் ஆல் யுவர் ப்ரிப்பரேஷன்ஸ். அப் டு திஸ் ஐ கன்க்ளூட். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.